உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு நம்ம 3 பேரும் கமண்டலனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன தமன்னா பேசுற? அந்த மந்திரவாதி உன்கிட்ட தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நீ தான் ஏதோ சீரியஸா அவர் சொல்றத கேட்டுட்டு இருந்த. ஆனா அவர் உன்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கும் மாமாவுக்கும் எதுவுமே கேட்கலன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னமா இல்லையா? கரெக்டா சொன்ன மனோ. உங்க 2 பேர் காதலியும் விடாத அந்த ரகசியத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அத கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சிரிச்சேன்னு. ப்ளீஸ் தமன்னா, டென்ஷன்ல தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. இங்க பாரு தமன்னா, இத்தனை நாளும் அந்த ராணி ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்திலையும் அவ செஞ்ச புண்ணியத்திலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ என்ன செஞ்சாலும் சாக போறது உறுதி. பொதுவா ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தை அழிக்க பில்லி சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறது, மாந்திரீகம் பண்றது இததான் செய்வாங்க. ஆனா இப்ப நான் பண்ண போறது இத எல்லாத்தையும் விட ஒரு படி மேல இருக்கிற பாக்க வச்சு. பாக்கு மட்டும் வெளியில வந்துட்டா ராணியையும் அவ குடும்பத்தையும் அவ கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. என்ன சொல்றீங்க சாமி? பாக்குன்னு என்னமோ சொன்னீங்களே, பாக்குன்னா என்ன? அது யாரு? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, அப்போ இப்போ அது எங்க இருக்கு? பாக்கு யாரோட கண்ணுக்கும் தெரியவே தெரியாது. அது உருவமே இல்லாத ஒரு துஷ்ட ஆன்மா. ஒரே நேரத்துல பல உயிர்களை காவு வாங்கினதுனால அது இப்போ நீருக்கு அடியில கட்டுப்பட்டு இருக்கு. நீங்க தானே அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அது நீருக்கடியில கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்டிருக்கிற தமனா. அந்த துண்ட ஆத்மாவை நீர்லயும் நிலத்திலையும் வாழக்கூடியது. அந்த பிசாச ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். யார் சாமி அது? கியாட்டோ. அந்த பாக்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி அதோட எஜமான் கியோட்டோவால மட்டும்தான் முடியும். கியோட்டோவுக்கு பிடிச்ச ரத்தத்தால அபிஷேகம் பண்ணி அது கிட்ட இருந்து உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம்தான் நாம பாக்க கூப்பிடவே முடியும். பாக்கு ஒரு தடவை இறங்கி இடத்தை விட்டு வெளியே வந்துட்டா மறுபடியும் அதே இடத்துக்கு அவளால திரும்ப போக முடியவே முடியாது. அதே மாதிரி பாக்கால எந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயும் புக முடியாது. கல்யாணம் ஆகி தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிச்ச கணவர்மார்களோட உடம்புக்குள்ள புகுந்து அவங்களதான் தன் வசப்படுத்தும். ஆனா பாக்கு எப்பவுமே கியாட்டோவோட வசத்துல தான் இருக்கும். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பாக் இயற்கையா மரணம் அடையிற எந்த உடம்புக்குள்ளயும் அதால நுழையவே முடியாது. இறந்து போன மாமிசத்தை அது வேட்டையே ஆடாது. உயிரோட இருக்கிறவன் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில துர்மரணம் ஆகிட்டா அவனோட உடம்புக்குள்ள இந்த பாக்கு புகுந்துருவா. நீ இப்ப உடனே கிளம்பி போ. விதிப்படி அந்த வீட்டுல உன்னால ஒரு உயிர் போக போகுது. ஆனா அது யார் என்னன்னு இப்போ உனக்கு தெரியவே தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்குவ, புரிஞ்சுக்குவ. யாரோட உடம்புக்குள்ள பாக்கு நுழையிறாளோ அவங்களாவே அவ மாற ஆரம்பிச்சிருவா. ஒவ்வொருத்தரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி பண்ணி சாகடிப்பா. இப்போ நீ கிளம்பி போனா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்க கையால அங்க ஒரு மரணம் ஏற்படும். உங்களால திடீர்னு துர்மரணமா யாரு சாகுறாங்களோ அவங்களதான் பாக்கு தேர்ந்தெடுத்திருக்குன்னு அர்த்தம். நீ இப்ப கிளம்பு. எந்த ஒரு மந்திர மாந்திரிகத்தாலையும் பாக்க கட்டுப்படுத்தவே முடியாது. நான் இப்பவே ஆழ் கடலுக்கு அடியில யாகோ எந்திரத்தோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கியாட்டோ கிட்ட உத்தரவு வாங்குற. நீங்க சொன்ன மாதிரி 3 குழிய தோண்டி புதைச்சாச்சு. ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. உங்ககிட்ட கேட்கலாமா? கேளு. நடுவுல இருக்கிற குழியில பசுபதியோட உடம்ப புதைச்சாலும் தூசி துரும்பு எதுவுமே படாம அப்படியே ஆறுன நிலைமையில தான் இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பெண் கரு உருவும் போது மொத்தம் 3 நிலைகளை கடக்க வேண்டியது வரும். அதுல முதல் நிலை பும்சவனம், 2வது நிலை சீமந்தம், 3வது நிலை வளைகாப்பு. நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற ராணி இப்போ முதல் நிலையில இருக்கா.
2வது நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவ வயித்துல வளர்ற சிசுவை நாம அழிக்கணும். ராணி வயித்துல வளர்ற அந்த குழந்தை அஷ்டாவதானியா இருக்கிறதுனால 2வது நிலைக்கு ராணி மட்டும் போயிட்டானா மரணமே அந்த சிசுவை பார்த்து பயப்படும். அப்போ அழிக்கணும்னா இப்பதான் முடியுமா? ஆமா, இப்ப கொன்னாதான் அவளை கொல்ல முடியும், இல்லனா ரொம்பவே கஷ்டம். இப்ப வந்திருக்க கூடிய பாக் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள பும்ச வனத்துல இருக்கிற, அதாவது ராணியோட வயத்துல கருவா இருக்கிற சிசுவை வெளியே எடுத்துரும். அந்த சிசுவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதோட ரத்தத்தை கொண்டு போய் 3 குழி தோண்டி புதைச்ச இடத்துல தெளிக்கும். அப்ப தெளிக்கும் போதுதான் உருவமே இல்லாத பாக் பசுபதியோட உடம்ப அப்படியே தன் வசப்படுத்தி அத தன்னோட உடம்பா வடிவமைச்சு வச்சுக்கும். பாக் இத மட்டும் செஞ்சிடுச்சுன்னா அத அழிக்கவே முடியாது. அதால மத்தவங்களுக்கு தான் அழிவு. ஒருவேளை 48 மணி நேரத்துக்குள்ள பாக்கத செஞ்சு முடிக்கலனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல தமனா. தெரியலடி. என்ன புகையுது? தாத்தா, என்னடா ராணி எங்க காணோம்? இங்கதான் நான் நின்னுட்டு இருந்தேன். ஆமாப்பா, அவ இங்கதானே இருந்தா. ஏன் நம்மளால அவ பக்கத்துல நெருங்க முடியல? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். போய் பாருடா. ராணி, ராணி, ஐயோ, ராணி, 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 ஏய், ராணி, எந்திரி. என்னாச்சு? ராணி, தாலி எடுத்துட்டு வர போனேன். பூஜை ரூமுக்குள்ள போனா ஒரு சூறாவளி காத்து மாதிரி வந்துச்சு. அப்புறம் என்ன யாரோ கழுத்தை பிடிச்சு தள்ள மாதிரி இருந்தது. நான் இங்க வந்துட்டேன். ஓ, நீங்களும் அடிச்ச காத்துல இப்படிதான் இங்க வந்தீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.